எதுவுமா அல்லாஹ் இலாஹன் ஆகர் லா புர்ஹான லஹு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுடன் எவர்கள் இணை வைக்கிறார்களோ அவங்கள்ட்ட போய் நின்னா அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்காது, உளருவான், முரண்படுவான், பொய் பித்தலாட்ட ஏமாற்றம் அதுல இருக்கும். இவர்கிட்ட சொல்றாங்க ரசூல்லாட்ட இந்த மாதிரி ஒரு ஒரு கன்னி ஒருத்தங்க, கண்ணின்ற சின்ன பிள்ளைங்க கண்ணின்னு சொல்லுவாங்க, கன்னி ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு விதவை ஒருத்தங்க இருக்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது கண்ணிண்டா யாரு? அபூபக்கருடைய மக ஆயிஷா அப்படின்னு சொல்லப்படுது. விதவைண்டா யாருன்னா சவுதான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா அந்த பெண்ணை கல்யாணம் ஆயிஷா நாயை கல்யாணம் பண்றது சரின்னு சொல்லி கேட்டு அனுப்புறாங்க. இப்ப அபூபக்கர்கிட்ட போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உங்க மகளை ரசூல்லாவுக்கு கல்யாணம் பண்ணி கேட்கறாங்க, முகமது கேட்கிறாருன்ற உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நாங்களும் முகமது நபி சகோதரரா ஒருத்தர் ஆகிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரன் பிள்ளை எப்படி கல்யாணம் பண்றது என்ற ஒரு தயக்கம் இருக்குன்னு கேட்டு விடுறாரு. அப்ப நபிகள் நான் பதில் சொல்லி அனுப்புறாங்க, சகோதரர் தான், மார்க்க சகோதரர், மார்க்கத்தில் எல்லாரும் சகோதரர் தான், உடன் பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியில தான் இந்த சட்டம். என் அண்ணன் மகளை நானே கட்டிக்கிற கூடாது, என் தம்பி மகளை நானே கட்டிக்கிற கூடாது என்பதெல்லாம் யாருக்கு? கூட பிறந்த அண்ணன் கூட பிறந்த தம்பிக்கு உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா விலைக்கு சொன்ன உடனே அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் நான் ஏற்கனவே ஜுபைருங்கிற ஒரு ஆள், ஜுபைர் முத்தையும் என்பவருக்காக வேண்டி நான் பேசி வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க இந்த வர்றேன்னு அங்க போறாரு. ஜுபைர் முத்தையமுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க அந்த பையனுடைய அம்மா தான் இருக்கிறாங்க, வாப்பா இல்லை. அப்ப போய் என்னம்மா செய்தி, இந்த மாதிரி நம்ம பேசி வச்சிருந்தோமா என்னன்னு பேசுறாரு. அப்ப அந்தம்மா என்ன செய்யறாங்கன்னா, நீ என் பையனை உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துவிட்டு உன் மதத்துல சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறியா? ஏன்னா ரசூல் முஸ்லீம் ஆயிட்டான்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப முஸ்லீம்னா சாபின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. உன் சாபி மதத்துல ஆக்கிறதுக்கு நீ பாக்குறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்படிம்பாரு. அப்படின்னு அப்ப நான் தர முடியாதுன்றாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, அப்ப நபிகள் நாயகத்தை வர சொல்லுங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அது சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினால் அப்ப இல்லற நடத்த இயலுமா? இயலாது. நடத்தினாங்களா? நடத்தல. பிறகு மதீனாவுக்கெல்லாம் போய் அவங்க ஹிஜ்ரத் பண்ணி போய் அங்க ஒரு செட்டான பிறகு, அதுக்கப்புறம் ஆயிஷா நாயெல்லாம் வந்த பிறகு, அவங்க பருவம் அடைந்த பிறகு நினைஞ்சாங்க அவங்க இல் வாழ்க்கையை நடத்தினாங்க. 4வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒருத்தர் இல்லறத்தை ஈடுபட்ட பிறகு நிறைய மனைவிங்கிற முறையில் அதெல்லாம் நீங்க நல்லதுன்னா செஞ்சிருப்பீங்க, நகை வாங்கி போயிருப்பீங்க, பல பொருள்கள்லாம் கொடுத்திருப்பீங்க. பிறகு பிரியிறீங்க. பிரியும் பொழுது அவற்றை நீங்கள் திருப்பி கேட்காதீங்க. எப்படி கேட்பீங்க? மின்கும் மீசாக்கன் கலீலா, உங்கள் மனைவிமார்கள் உங்களிடத்துல கடும் உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள். திருமணத்தை உடன்படிக்கைன்னு இந்த வசனம் சொல்லுகிறது. 4வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, திருமணங்கிற உடன்படிக்கை. உடன்படிக்கைனா சின்ன உடன்படிக்கை இல்ல, கடும் உடன்படிக்கை. அப்ப ஒவ்வொரு மனைவிமார்களும் கணவன்மார்கள்ட்ட கடும் உடன்படிக்கை எடுக்கிறார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. இது உடன்படிக்கை யார் செய்ய முடியும்? குழந்தை செய்யுமா? 3 வயசுக்குள்ள செய்யுமா? 6 வயசுக்குள்ள செய்யுமா? உடன்படிக்கை யார் செய்வா? யாரு இல்லற வாழ்க்கைன்னா என்னன்னு விளங்கி அனுபவிக்கும் வயதுக்கு வந்து விட்டார்களோ அவங்க தான் இவனை கல்யாணம் பண்ணா இவன் நமக்கு இன்னது செய்வான், நாம் அவனுக்கு இன்னது செய்வோம், இன்ன விஷயத்திற்கு தான் திருமணம் செய்யப்படுகிறது, இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் விளங்கிதான உடன்படிக்கை எடுப்பாங்க. அப்ப திருமணம் என்பது உடன்படிக்கைன்ற ஒரு வாசகம் குர்ஆன்ல இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி சிறுமியை கல்யாணம் பண்றது? இவைகள்லாம் பின்னாடி வந்த விஷயம். இவைகளெல்லாம் பின்னாடி ரசூல்லா மக்காவுல இருக்கும் போது உள்ள விஷயம் அல்ல, இதெல்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகு. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்? ரசூல்லா சிறுமியை கல்யாணம் பண்ணினாலும் அது ஒரு கட்டம். அந்த ரசூல் மூலமாகவே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னா தடுத்துட்டான். அப்ப நம்ம விளங்குறோம், இஸ்லாத்துல 2 இருக்கிறது. என்ன இருக்கிறது? துவக்க காலத்தில் அவங்க கல்யாணம் பண்ணினார்கள் என்பதும் இருக்கிறது. பிறகு அந்த கல்யாணத்தை தாண்டின கல்யாணம், கன்னிப்பெண் கல்யாணம் கூட முடியாது, பர்மிஷன் இல்லாம முடியாது. அப்ப தெள்ள தெளிவாக இஸ்லாம் அதை தடுத்துருச்சு.